வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம குடும்பத்தில் பலருக்கும் இருக்கக்கூடிய 3 முக்கிய பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவங்க இருப்பாங்க. அடுத்து ப்ரெஷர், அதாவது ஹை பிபி உள்ளவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ரால். இது இல்லாமல் எந்த வீட்லேயுமே ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவங்க இருப்பாங்க. இல்லை ஒரே ஆளுக்கே இந்த 3 விதமான நோய்களும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது, ஒரே சமயத்தில் இருக்கும் பொழுது அவங்க எந்த மாதிரியான பழங்கள் சாப்பிடணும், எந்த மாதிரியான பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். ஏன்னா உடம்பு முடியலை அப்படின்னாவே நம்ம உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லாருமே பழங்கள் வாங்கிட்டு வந்தால் நம்மளை பார்க்க வருவாங்க. ஸோ நம்ம எந்த பழங்கள், எல்லா பழங்கள் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா பழங்கள்னாவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த 3 நோய்களும் கொண்ட நோயாளி எல்லா பழங்களையும் சாப்பிடக்கூடாது இல்லவா? ஸோ சர்க்கரை நோயாளிகள், ஹை பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, இந்த 3 நோயும் இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய பழங்கள், அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த பழங்கள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் கூடிய அந்த பழங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க சாப்பிடக்கூடிய பழங்கள் எது, சாப்பிடக்கூடாத பழங்கள் எது, இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பழங்கள் தான். ஸோ நீங்கள் பாதுகாப்பாக இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ எதுக்காக இந்த பழங்களை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதை நம்ம பார்த்துடலாம். பழங்கள் ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஏன்னா பழங்களில் தான் அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் இருக்குது. சர்க்கரையை மெதுவாக ரத்தத்துக்குள்ளே செல்றதுக்கான அந்த சத்துக்களும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே பழங்களில் இருக்குது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிற பொட்டாசியமும் பழங்களில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் சதைப்பற்ற குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஆனால் எல்லா பழங்களுமே சர்க்கரை, பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு பொருந்தாது. அதனால தான் இப்போ அவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய 7 பழங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய பழம் என்னென்னா ஆப்பிள் பழம். ஆப்பிள் பழம், தினம் ஒரு ஆப்பிளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டாக்டர்கிட்டே போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது உண்மைதாங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு பழம். ஸோ இது சர்க்கரையை உயர்த்த செய்யாது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்ல கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். இந்த கொழுப்புகள், கெட்ட கொழுப்பெல்லாம் கம்மி பண்ண செய்யும். இதில் ஃபைபர்ஸ் அதிக அளவில் இருக்குது. அதாவது நார்ச்சத்து நிறைந்த பழம் அப்படின்னா ஆப்பிள். கொலஸ்ட்ராலை இது கம்மி பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். இதில் பெக்டின் சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த பெக்டின் தான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். இது சர்க்கரையை மெதுவாகத்தான் உயர்த்த செய்யும். ஸோ நீங்கள் தினமும் ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து 2வது பழம் என்னென்னா கொய்யாப்பழம் தாங்க. கொய்யாப்பழம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ரொம்ப ரொம்ப விலை கம்மியான பழம் தாங்க கொய்யாப்பழம். இது சர்க்கரை வியாதிக்கு நம்பர் 1 பழம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பழம் உதவி பண்ணுது. சர்க்கரை வியாதி உள்ளவங்க காலையிலையும் மாலையிலையும் தாராளமாக ஒரு பழத்தை கட் பண்ணி காலைல ஒரு பழம் சாப்பிடுங்க. சாயந்தரம், அதாவது ஒரு பழத்தில் அரையாக கட் பண்ணி காலைல ஒரு பீஸு, மதியானம் ஒரு பீஸ், அந்த மாதிரி சாப்பிடுங்க. உங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் 12லேருந்து 24 தான் இருக்குது. ஸோ சர்க்கரை வியாதிகளுக்கு இது சூப்பரான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இதில் அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் இருக்குது. ஸோ வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை கம்மி பண்ணவும் இந்த கொய்யாப்பழம் உதவி பண்ணுது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த பழம் உதவி பண்ணுது. ஏன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான பொட்டாசியம் நிறைய இதில் நிறைஞ்சிருக்குது. அதே மாதிரியே பசியின் கட்டுப்படுத்தும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட்டை நான் கண்ட்ரோலாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிறலாம். இது எப்படி சாப்பிட்ணும்னா, ஒரு பழத்தை 2ஆக கட் பண்ணி காலைல 1, மாலையில் 1, இல்லைன்னா ஒரே பழத்தை ஒரே நேரத்தில் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறலாம்.
அடுத்து 3வது பழம் என்னென்னா ஸ்ட்ராபெர்ரி மற்றும் மற்ற பெர்ரி வகைகள் எல்லாமே, அதாவது ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, என்னென்ன பெர்ரிஸ் இருக்கோ எல்லா பெர்ரிஸையுமே வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது. இதனுடைய வேல்யூ வந்து 25 தான். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப மிக குறைவு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பழத்தை தாராளமாக எடுக்கலாம். இது வந்து சர்க்கரை நோயாளிகள் இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரத்த அழுத்தம் இருக்கிறாங்களா, அதாவது அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பழத்தை எடுக்கும் பொழுது அவங்களுடைய இதயத்துக்கு மிகவும் நல்லது, பாதுகாப்பானது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஸோ கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். அதாவது எல்டிஎல்னு சொல்லுவோம்ல, அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது. ஸோ இந்த பிளாக் எல்லாத்தையுமே கம்மி பண்ண இந்த பெர்ரிஸ் வகைகள் உதவி பண்ணுது. இதை வந்து நம்ம எவ்வளவு சாப்பிடணும் ஒரு நாளைக்கு அப்படின்னா 5லேருந்து 6 பெர்ரிஸ் வந்து சாப்பிட்றது கரெக்டான அளவு. ஸோ அதிகமாக எடுக்காதீங்க. 5 இல்லைன்னா 6ங்கிறது போதுமானது. அடுத்து ஒரு சூப்பரான பழம்னா அதுதாங்க நாவல் பழம். இந்த நாவல் பழம் வந்து ஈஸியாக எளிதாக கிடைக்கக்கூடிய பழம். இது சீசனில் கிடைக்கும். ஸோ சீசன் டைமில் இது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி சாப்பிடணும். இது ஒரு சூப்பரான ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, அடுத்து அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, இது இதயத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பழங்க. இது கிராமங்கள்லாம் ஈஸியாக மரம் இருக்கும், நிறைய வீட்டில் ஈஸியாக கிடைக்கும். இதோட ரேட்டும் ரொம்ப சீப்பானது தான். ஸோ கண்டிப்பாக சீசன் இருக்கும் பொழுது இந்த நம்ம பார்த்தோம்ல ஒரே கல்லில் 3 மாங்காய் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 3 வியாதி உள்ளவங்களும் இந்த நாவல் பழத்தை வந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் ஜாமுன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் இருக்குது. அந்த ஜாமுன் என்சைம் என்ன பண்ணுதுன்னா சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் மருத்துவத்தில் சர்க்கரை உள்ளவங்க வந்து இந்த நாவல் பழத்தை தான் வந்து நாவல் பழ கொட்டை இருக்குல்ல, அந்த கொட்டையை அரைச்சி பவுட்ரு பண்ணி அதைத்தான் சாப்பிட்டுட்டு வராங்க. இது ஆயுர்வேதம், சித்த மருத்துவத்தெலாம் இப்படி தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. பல மருந்துகளுக்கு இந்த நாவல் பழம் வந்து மருந்தாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த பழம் உதவி பண்ணுது. நம்ம இதயத்திற்கு இதம் தரக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பழம். இது சீசனில் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து வந்து ஆரஞ்சு பழம்ங்க. இதை மொசாம்பி, ஆரஞ்சு, சாத்துக்குடி இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான பழம். இதில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இதில் பொட்டாசியம், ஃபைபர் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ஸோ இயற்கையான ஒரு டீடாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ்னால் அது ஆரஞ்சு, சாத்துக்குடி தான். இதை எப்படி நீங்கள் சாப்பிட்ணுன்னா ஜூஸாக நீங்கள் சாப்பிட்றத விட முழு பழமாக நீங்கள் கடித்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் கிடைக்கும். இன்னும் நீங்கள் ஜூஸை அடிக்கும் பொழுது நார்ச்சத்து வந்து கம்மியாயிரும். ஸோ ஜூஸை விட பழமாக கடித்து சாப்பிட்றது தான் உங்களுக்கு வந்து அதிகமான ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு பழம் அப்படி என்னென்னா பேரிச்சை பழம் தாங்க. பேரிச்சை பழத்தை நீங்கள் கண்டிப்பாக அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 வியாதிக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இயற்கையான இனிப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து இதில் இனிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர்ப்பாங்க. இதை தவிர்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 டேட்ஸ் மட்டும் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இது வந்து உங்களுடைய ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். உங்களுடைய கெட்ட கொழுப்பு, அதாவது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். அதே மாதிரி உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வு, ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த பேரிச்சம்பழம் வந்து உதவியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜியையும் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து 7வதாக இருக்கக்கூடிய பழம் என்னென்னா பப்பாளி பழம். அதாவது வயதானவர்களுக்கு ஒரு சூப்பரான பழம்னா அது பப்பாளி பழம் தாங்க. ஏன்னா வயசு காரணமாக அவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும். ஸோ உங்களுடைய செரிமானத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு பப்பாளி வந்து உங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ அதே மாதிரி கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிற தன்மையும் இந்த பப்பாளி பழத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை சரி பண்ணுற தன்மை பப்பாளி பழத்துக்கு இருக்குது. ஏன்னா இதுக்கு தேவையான பொட்டாசியத்தை கொடுக்கக்கூடியது பப்பாளி பழம். இதை நீங்கள் காலையில் உணவுக்கு பின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி, காலை உணவுக்கு பின் ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலை உணவு சாப்பிட்டதும் வேகமாக செரிமானம் ஆகிரும். அடுத்து இன்னுமே சாப்பிடக்கூடிய உணவுகளும் உங்களுக்கு வேகமாகவே செரிக்கிறதுக்கான செரிமான தன்மையை வந்து இந்த பழம் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இது கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடும் இது லோ தான். ஸோ நீங்கள் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் தாராளமாக பப்பாளி பழத்தை.
அடுத்து வந்து சர்க்கரை, பிபி, கொலஸ்ட்ரால் இதை 3க்குமே சாப்பிடக்கூடாத பழங்கள், அதாவது தவிர்க்க வேண்டிய பழங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது மாம்பழம். மாம்பழத்தில் இயற்கையாகவே இயற்கை இனிப்பு வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதில் வந்து இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூவும் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா திடீர்னு ரத்த சர்க்கரை அளவு வந்து உயர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாம்பழத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி தான் சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்துலேயும் இனிப்பு இருக்குது. ஸோ ரத்த சர்க்கரை அளவை வந்து அதிகப்படுத்துகிறோம். சீத்தாப்பழம், திராட்சை பழம், வாழைப்பழம், ஜாக் ஃப்ரூட், அதாவது என்ன சொல்கிறது, பலாப்பழம், இந்த பழங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதை நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு வந்து திடீர்னு உயர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இது அனைத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டும். வேணால் ஆசைக்காக என்றைக்கோ ஒரு நாள் அப்படி சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து எடுக்கவே கூடாது. இந்த பழங்களை கண்டிப்பான முறையில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்து மற்ற பழங்கள்லாம் எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையிலேயோ மாலையிலையோ 2 வேளையில எப்போ வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் வெறும் வயிற்றில் எந்த பழத்தையும் எடுக்காதீங்க. நம்ம சொல்லியிருப்போம் என்னதுன்னா பப்பாளி பழத்தை மட்டும் வெறும் வயிற்றில் எடுக்க சொல்லியிருப்போம். மற்ற எந்த பழங்களையுமே வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு காலை உணவை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் பழங்களை வந்து 1 கப்பு இல்லைன்னா 1 பழம் இல்லை 1/2 பழம் இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. ஒரு நாளில் 1 இல்லைன்னா 2 வகையான பழங்கள் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து இருக்கிற எல்லா பழத்தையும் ஒரே நாளில் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த ஒரு நாளுக்கு மட்டும்தானே உங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும், மறுநாளுக்கு கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரித்து வகைப்படுத்தி சாப்பிட பாருங்கள். இன்றைக்கி இவ்வளோ சத்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி சாப்பிடணும். மறுநாளைக்கு இது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு 50 கிராம் இன்றைக்கி தேவைப்படும் உங்கள் எனர்ஜிக்கு, அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் 1 பழம் எடுக்கணும். நாளைக்கு நீங்கள் தினமும் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் ஹேபிட்டை நீங்கள் மாற்றிக்கிறணும். 1 இல்லைனா 2 வகையான பழங்கள் வந்து உங்களுக்கு போதுமானது. அடுத்து நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஜூஸ் எடுக்க வேண்டாம். நீங்கள் ஜூஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, நார்ச்சத்துக்களும் கம்மியாயிரும். அதே மாதிரி உங்களுடைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே யூரின் வழியாக வெளியில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் உடலில் வந்து தங்காது. நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்கன்னா யூரினாக பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் முழு பழத்தையும் நீங்கள் கடித்து சாப்பிடும் பொழுது தான் உங்கள் உடலில் அந்த சத்துக்கள் போய் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லைங்க எனக்கு பல் இல்லை, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா ஓகே ஜூஸாக எடுத்துக்கிறீங்க. ஏன்னா முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு பிறகு எந்த ஒரு பழத்தையுமே நீங்கள் சாப்பிட வேண்டாம். பகல்லே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன மாற்றம் தாங்க. நீங்கள் தினமும் இந்த 7 பழங்களில் ஏதாவது 1 இல்லைன்னா 2 பழங்களை நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை நோய் வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ரத்த அழுத்தம் நார்மலாக ஆகிரும். உங்களுடைய இதயம் ஆரோக்கியம் வந்து மேம்படும். உங்களுடைய முழு உடலும் ஆரோக்கியமாக இருக்க செய்யும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா, பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.